12 வயசுல திருமணம் பண்ணது நீ 32 வயசு திருமணம் ஆகலாம். என்ன விஷயம்? காலமாற்றம். காலமாற்றம். கிரகங்கள் தன்னை மாத்திக்கிட்டே இருக்கும். ம். நம்ம கிரகத்துக்கு முன்னாடி போகணும் ஆசைப்படுறோம். நம்ம முன்னாடி கிரகம் போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ நீங்க பொருத்தம் பார்த்தாலும், நல்ல நேரம் பார்த்து குழந்தை பிறந்தாலும், அடுத்த தலைமுறை குழந்தைக்காக மருத்துவத்தை நாடணும். ம். லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்வாங்க. ஓகே. இதுதான் விதி. நீங்க அப்ப இது நடக்காம இருக்கணும். பரிகாரம் என்ன கேட்டா, புண்ணியம் பண்ணுங்க. ம். கோயிலுக்கு குளத்துக்கு போறது புண்ணியம் கிடையாது. யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யுங்க. நன்மை செய்ய முடியல கூட தீமை செய்யாதீங்க. ஆ. இதுதான் உங்களுடைய 5ஆம் பாவம் பலப்படும். உங்களோட 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் நல்லா இருந்ததுன்னா இயற்கையா ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தா குழந்தை பிறக்கும். நம்ம குழந்தை நம்ம கல்யாணம் பண்ணி எதுக்கு மருத்துவமனைக்கு போகணும்? ம். எல்லா உயிரினங்களும் குழந்தை பெற்றுக்குது. ம். எல்லா உயிரினமும் நார்மலா குழந்தை பெற்றுது. ஆனா அந்த மனித பிறவி மட்டும் தான் எதுக்கு போறோம்? மருத்துவமனை. ஹாஸ்பிட்டல் போறோம். காரணம் என்னன்னா பாவங்கள் அதிகமாயிட்டே இருக்குது. ஓகே. பணத்தை நோக்கியே நம்மளோட வாழ்க்கை ஓடுது. ம். இது மகா தப்பு. பணம் தேவை. மனுஷன் வாழ்றதுக்கு பணம் தேவை. கண்டிப்பா. என் தலைமுறைக்கு பணம் போதுமா? அது தேவையில்லை. என்னோட ம். குழந்தை படிக்கிறது பணம் தான் போதும். அவன் படிச்சு அவன் சம்பாதிக்க போறான். ஆமா.